எப்படி ஆ எப்படிடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிக்க வச்சுட்டு இருக்க ஒரு மூவி. அந்த மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், இது எந்த மூவியோட ரிவ்யூ அப்படின்னா மகாராஜா அப்படின்னு ஒரு மூவி ரீசெண்டாக வந்திருக்குல்ல, அந்த படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாளைக்கு நான் சோஷியல் மீடியா பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த படத்தை பற்றி என்ன டாக் வருது அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து 2 ரீசன். ஒன்று என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தோட டேரக்டர் அவர் வந்து முதல்ல குரங்கு பூமன் ஒரு படம் எடுத்திருந்தார். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த மூவியை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் 2 வாரத்துக்கு வந்து அதுவே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சே, லைஃப்பில் இப்படிலாம் கூட நடக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ரீசன் இந்த படத்தை நான் வந்து இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது அந்த டேரக்டர் தான். அவர் நேம் கூட இப்போ தான் எனக்கு தெரியும். அவர் நேம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் படம்லாம் பார்த்துட்டேன். பட் நித்திலன் அவர் நேம். ஸோ அவரோட மூவியாக இது வருது, அவர் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது ஒன்று. 2வது, விஜய் சேதுபதியோட 50வது படம். யூஸ்வலாக வந்து இந்த ஒரு மாதத்துக்கு 2 படம், ஒரு மாதத்துக்கு 3 படம் அப்படின்னு அண்ணா நடிச்சுக்கிட்டே இருப்பார். அண்ணா வர்றீங்க, டீ குடிக்கிறீங்க, செத்து போயிடுறீங்க அப்படின்னா கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து வாலண்டியராக வந்து நடிக்கக்கூடிய விஜய் சேதுபதி. அதாவது நான் வந்து அவர் எல்லா படத்துலையும் வராதுங்கிறத நான் தப்பாக சொல்லலை. பட் அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரோட மூவிஸ்லேயும் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி அண்ணன் அதை வழக்கமாக மாற்றிக்கிட்டாரு. அப்படி மாற்றினதுனால என்னாச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி மூவிஸ்க்கெலாம் நம்ம தேட்டருக்கு போகலாமா, இல்லை வெயிட் பண்ணுவோம், யாராவது ரிவ்யூ சொல்லட்டும், இல்லை ஒரு 2-3 பேர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லைங்கிற ஒரு டாக் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு விஜய் சேதுபதி வந்துட்டார். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி இப்போ அவரோட 50வது படத்தை எப்படி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதான் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2 விஷயமும் எப்படி ஒன்றா கோயின்சைட் ஆக போகுது, இதனால் நான் வந்து திரும்ப அவரோட ட்ராக்குக்குள்ளே வந்துடுவாரா, நம்ம பழைய சேது நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற தாட்டில் தான் நான் நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 1-2 படங்கள் அவருக்கு நல்ல பேர் கொடுத்துச்சு. மாமனிதன் கூட அவருக்கு நல்ல பேர் கொடுத்த படம் தான். ஆனாலும் நாம் கான்ஃபிடண்ட்டாக தேட்டருக்குள்ளே போகலை. எங்கேயும் சொதப்பிடுமோ, இல்லை எங்கேயும் வந்து நமக்கு வந்து இந்த படத்துக்கு போய் படம் நமக்கு வந்து போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரோடு தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மகாராஜாவோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அண்ணன் வந்து சரியான ஒரு படத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான டேரக்டரோட ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ இந்த 2 விஷயங்கள் எனக்குள்ளே ஓடி என்னாச்சுன்னா, இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கொடுத்துருச்சு. ஏன்னா வந்து அதுக்கு காரணமே வந்து சேதுன்னா அதே நேரத்தில் அந்த டேரக்டர் அவர் குரங்கு பொம்மைங்கிற படத்தில் கொடுத்த ஒரு இம்பேக்ட். நீங்கள் யூடியூப்பில் போய் கூட பாருங்கள், குரங்கு பொம்மைங்கிற படம் இன்னும் யூடியூப்பில் இருக்குது. விதார்த் தான் அந்த ஹீரோ நடிச்சிருப்பார். ஓகே, இந்த கதையை நான் அப்புறம் வரேன். பட் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த மகாராஜா மூவி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா சூப்பர், ஒரு நல்ல விஷயம். சேது அண்ணாவுக்கும் நல்ல விஷயம், பார்க்குற ஆடியன்ஸான நமக்கும் நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தன் வந்து ரொம்ப நாளாக பசியில் இருந்து அவன் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து, ஐயோ பாவம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறானே அப்படின்னு நம்ம பார்த்து, அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடி அவன் நல்ல தலைவாழையெல்லாம் போட்டு சிக்கன் 65 மட்டன் அதுன்னு போட்டு அடித்தா அவன் சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு சேதுண்ணாவுக்கு திரும்ப அண்ணா நீ ஒரு ஆக்டர்ண்ணே அப்படின்னு அவருக்கே ஞாபகப்படுத்தின படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு செக்மெண்ட்டாக நான் வரேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தோட சக்ஸஸே என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறது வந்து டேரக்டர், ரைட்டிங், ஸ்கிரிப்டிங் எல்லாமே காரணம் தான். ப்ளஸ் அதோட எந்த மூவியும் ஒரு நல்ல மூவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக எது அமையும் அப்படின்னா, அந்த மூவியில் இருக்கக்கூடிய எவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம மைண்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து சேதுனா வந்து நல்லா நடிப்பார், கமலும் நல்லா நடிப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க 2 பேருமே தன்னோட 100%, 200% கொடுத்து படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த கேரக்டர் பண்ணிட்டா மட்டும் படம் ஓடிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த மூவியில் வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ நம்ம மைண்டில் நிற்கிது. அந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வருதா, அது எவ்வளோ நம்ம மைண்டில் நிற்கிது. அந்த படத்தில் ஒரு வில்லன் வரானா, அவன் எவ்வளோ நம்ம மைண்டில் நிற்கிறான். ஸோ இப்படி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து, இதுவுமே ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து அண்ட் அந்த கேரக்டர் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அண்டு அந்த லைஃப்பை நாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபீலெல்லாம் நமக்கு கரெக்டான ரேஷியோவில் கொடுத்து மிக்ஸ் பண்ணி
நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அதை பார்க்குறப்ப தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவை டேரக்டர் கரெக்டாக புரிஞ்சு படத்தை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு எனக்கு என்ன சொன்னார்னா அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஸ்லோ கிடையாது. மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதல்ல பார்க்குற ஆடியன்ஸை அந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கான எல்லா ஒர்க்கையுமே ஃபஸ்ட் ஆஃபில் டேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது அது ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ டேரக்டர் வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கன்னி வெடியை புதைச்சி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எல்லா ஆன்சர்ஸுக்கும் எல்லா கேள்விக்குமான பதிலையுமே அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்பார் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தெரியும். பட் நாம் வந்து இல்லை இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் போரிங்காலாம் இருக்காது. அண்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கிளைமேக்ஸ் இன்டர்மிஷன் வருது இல்லை, அந்த இன்டர்மிஷன்லேருந்து படத்தில் ஒரு ஸ்பீட் எடுக்கும். என்னடா நடக்குது, இவன் என்ன சொல்ல வரான், இப்போ நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு நமக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் ஏற்படுத்துவாங்க. ஸோ அங்கேருந்து செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறுன்னு தான் படம் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கை நல்லா எழுதியிருக்காரு. ஸோ டேரக்டருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ப்ளஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் நீ இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா இதெல்லாம் கதை கிடையாது, நான் இதுக்குள்ளே இதை ஒழிச்சு வச்சுருக்கேனே அப்படின்னு நம்மளை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்க வச்சாங்கன்னு வச்சிங்களேன், அவனை நமக்கு பிடிச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தான் ஒரு கதையை ஒருத்தர் வந்து டேரெக்டாக சொல்கிறான் அப்படின்னா நமக்கு பிடிக்காது. அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும், அதில் ஒரு த்ரில்லர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் வந்து நிறைய எங்கே வரும் அப்படின்னா மலையாள சினிமாவில் வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய மலையாள மூவி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். சும்மா லைட்டாக ஒரு கதை போயிருக்கும், டக்குன்னு பார்த்தா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மேட்டரை வந்து டேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதுதான் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் லீனியர் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியராக ஒரு கதையை சொல்லாமல் முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் ஏன் நடந்துச்சுக்கான காரணத்தை லேட்டராக நம்மகிட்ட ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நான் லீனியர் கான்செப்ட் டேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குற நமக்கு வந்து போர் அடிக்கலை. பட் இந்த கதையை வந்து நான் லீனியராக சொல்லாமல் லீனியராக, அதாவது ஒரு ஊரில் ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி ஆச்சு, அப்படி ஆனதுனால இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சுருந்துருக்கும். இந்த கதையை நான் லீனியராக கொண்டு போயிருந்ததுனால தான் இந்த படம் வந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் கனெக்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இருக்குது. அந்த மாதிரி நான் இப்போ வந்து சொல்லலாம், ஆனால் அது ஸ்பாய்லர் ஆகும். நீங்கள் 3-4 நாள் ஆச்சு இந்த படம் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்கல அப்படிங்கிறவங்க போய் பாருங்கள், உண்மையில் நல்லாயிருக்கு. ஒரு 2 days கழித்து நான் இதுக்கான சேர்த்து ஸ்பாய்லர் வீடியோவே நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்க போகும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர் பண்ண குரங்கு பொம்மை அப்படிங்கிற படத்தையும் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ ஃபர்தராக என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து வந்த கேரக்டர்ஸ் விஜய் சேதுபதி மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அவர் மட்டுமே சொல்லக்கூடாது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் நிறைய நல்லா பண்ணதுனால தான் இந்த படம் வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அது யார் யார் அப்படின்னா வந்து விஜய் சேதுபதினா அதுக்கு அடுத்து யார் அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. முனிஷ்காந்த், அப்புறம் வந்து முனிஷ்காந்த் கூடவே ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவார் அவர், அப்புறம் வந்து நம்ம நட்டி, சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா நட்டிக்கு வந்து ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு ரோல் அப்படின்னா அதுதான். ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஒரு நல்ல நெகட்டிவான ஒரு ஷேடில் வந்திருப்பார். இதுலேயும் நெகட்டிவ் ஷேடு தான், பட் அந்த நெகட்டிவ் ஷேடை வந்து நட்டியோட நெகட்டிவ் ஷேடை ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி டேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸு நட்டியா இது அப்படின்னு நம்ம ஷாக்கர் அளவுக்கு சில விஷயங்களை டேரக்டர் அந்த நேரத்தில் சொல்லியிருக்காரு. அது நல்லாயிருக்கு. அண்ட் சிங்கம்புலி வந்து இப்படி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த கேரக்டர் சிங்கம்புலி பண்ணும்போது என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் விஜய் சேதுபதியோட பொண்ணாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட கேரக்டர். அண்ட் விஜய் சேதுபதி இருக்கார், அவருக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது டேரக்டர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக அனுராக் காஷ்யப்பை யூஸ் பண்ணியிருக்காரு. அது நல்ல விஷயந்தான். பட் என்ன அப்படின்னா அங்கங்கே ஒரு சில இடங்களில் அனுராக் காஷ்யப்போட டப்பிங் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே தெரியுது, டப்பிங் சரியாக அதுக்கு செட் ஆகலை. ஐ திங்க் அவருக்கு வாய்ஸ் வந்து நம்ம
சேத்தன் ஒரு ஆக்டர் இருப்பார், அவர் தான் டப்பிங் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் விடுதலை படத்தில் கூட அந்த ஒரு கெட்ட போலீஸாக ஒருத்தர் வருவார்ல, அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது நல்லா தெரியுது. பட் டப்பிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதாவது அனுராக் காஷ்யப் கொஞ்சம் ஒழுங்காக சிங் பண்ணியிருந்தாரு, வாயெல்லாம் கரெக்டாக அது பண்ணியிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் மற்றபடி அனுராக் காஷ்யப்போட அந்த ஆக்டிங்கும் சூப்பர், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து விஜய் சேதுபதி மாதிரி அவர் நார்த் இந்தியாவில் அவர் ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர். அண்ட் அவரை கூப்பிட்டு வரும்போது அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவரை வந்து நிறைய படத்தில் சும்மா கூப்பிட்டு ஸ்க்ரீனில் வந்து நின்று போடா அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் லியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் வந்துட்டு தலைவன் செத்து போயிடுவான். நானும் அதெல்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டேன், ஏன்டா இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஆக்டரை வந்து கூப்பிட்டு வந்து ஒன்றுமே கொடுக்காம அவரை போட்டு தள்ளுறதுங்கிறது வேஸ்ட்டான விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த படத்தில் அட்லீஸ்ட் ஓகே வந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்கடா தமிழ் சினிமாவில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருடைய எமோஷன்ஸை கரெக்டாகவே ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போது இதுதான் இங்கே இப்போ ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரே விஷயம்தான், ஹீரோவோட எமோஷன் எந்த அளவுக்கு நமக்கு புரியுதோ அதே அளவுக்கு வில்லனோட எமோஷனும் நமக்கு புரியும். அதை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா மூவி சக்ஸஸ், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தான் நான் சொல்ல நினச்சேன். நான் 2 நாளாக இதை வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட முடியல. பட் எனிவே அடுத்த வீடியோவில் இந்த மூவிக்கும் இந்த டேரக்டர் எடுத்த ஃபஸ்ட் மூவியான குரங்கு பொம்மைக்கும் என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் குரங்கு பொம்மை மூவி பாருங்கள், அது இன்னும் யூடியூப்பில் இருக்குது, நல்லாவே இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது நீங்கள் அதை பற்றின தாட்லேயே இருப்பீங்க, சீக்கிரமாக வெளில வர மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மூவியை ரைட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இதே மாதிரி ஒரு நான்-லீனியர் ஸ்டோரி தான், ஓகேங்களா. இப்போ கரண்ட் டைமில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், முன்னாடி நடந்தது ஒன்று காட்டுவாங்க, இப்படி கொடுக்கும்போது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பாருங்கள், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.